இப்போ நிறைய பைக்கர்ஸ்க்கு ஒரு சின்ன தாட் ஒன்று இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற பைக்கு பெருசாகவும், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இல்லாத பைக்கு சின்ன பைக்காகவும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அது கிடையாது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சுன்றது ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம வந்து நல்ல ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குள்ள டக்குன்னு கீரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிடும். அப்படி பண்ணக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இல்லாத பைக் வந்து அப்படியே இன்ஜின் வந்து ஜாம் ஆகிறதுக்கோ, ரியல்வேல வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ்லாம். ஸோ அந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற பைக் வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னென்னா, பேக் டார்க். அந்த பேக் டார்க்கை உருவாக்கக்குள்ள வண்டியோட ரியர் பிரேக் வந்து சின்ன ஒரு ஏபிஎஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நமக்கு ஸ்கேட்டர் ஆகாது. சின்ன ஒரு ஸ்கிட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பாபிள் மட்டும் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுவே இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வேலை என்னன்னா, பேக் டார்க் லிமிட்டர், அவ்வளோதான்.